கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, யோவானைப் போல கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் 12 வசனம் பார்த்தீங்கன்னா, ஏரோது யோவான் ஸ்நானகனை காவலில் வச்சிருக்காங்க. அதே சமயம் ஏரோது இயேசுவை குறிச்சும் கேள்விப்படுறாங்க. ஏரோதுடைய பிறந்த நாள் அப்போ ஏரோதுடைய மகள் ஏரோதுக்கு முன்பாக ஆடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஏரோது கேட்குறாங்க, அந்த மகள்கிட்ட உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. உடனே அவளுடைய தாயினுடைய அறிவுறுத்தலின்படி அவள் யோவான் ஸ்நானகனையோ தலையை கேட்டான். அதே மாதிரி யோவானை சிரச்சிடம் பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, நம்ம பார்க்க வேண்டியது என்ன, யோவான் ஸ்நானகனில் ஓட்டம். அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த மகனாக இருந்தாலும் கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நேர்த்தியாக ஓடினாரு. ஜனங்களை எச்சரித்தாரு, கர்த்தருடைய வார்த்தை சொன்னாங்க, அநேகரை ஞானஸ்நானத்துக்கு நேராக வழி நடத்தினாங்க, கர்த்தத்தில் ஒப்புரவாக செய்கிறாங்க. இன்னைக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி நம்ம அவர் கரத்தில் ஜீவக்கு விட்ட பெறணும். அதுதான் நம்ம லட்சியமாக இருக்கணும். அதனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஓட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார்கள்.